கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 54ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். சகாயர் என்றால் உதவி செய்கிறவர் என்ற அர்த்தம். இந்த உலகத்திலே உதவி செய்கிறவர் நம் ஆண்டவர் மட்டுமே. மனிதர்கள் உதவி செய்யலாம், ஆனால் அது ஒரு நாளில் நின்று போகும். ஆனால் கர்த்தர் உதவி செய்வது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். கர்த்தர் நமக்கு சகாயர் என்றால் உதவி செய்கிறவர் என்ற அர்த்தம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போனால் நம்மால் சரியான முடிவெடுக்க முடியாது. நாம் உடைந்து போய்விடுவோம். நம்முடைய ஆத்துமா திடப்பட வேண்டும், நல்ல முடிவெடுக்க வேண்டும், பரலோக ராஜ்ய பாதையில் செல்ல வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் என் ஆத்துமாவை தாங்குகிறார் என்ற அர்த்தம். அன்பான தேவஜனமே, நிலை நிற்கும்படி, பரலோக பாதையிலே போகும்படி, உலகாசையை வெறுத்து பரலோக வாஞ்சையிலே போகும்படி கர்த்தர் தான் நம்முடைய ஆத்துமாவை திடப்படுத்துகிறார். வாழ முடியாதபடி சூழ்நிலைகள் வரலாம், உடைந்து போகும்படியான நிலைமைகள் வரலாம், நான் வாழ்ந்து எண்ணத்திற்கு என்ற எண்ணங்கள் சில வேளைகளில் தோன்றலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை தான் நம்மை திடப்படுத்துகிறது. அவர் நம்முடைய ஆத்துமாவை தாங்குகிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவருடைய வருகை பரியந்தம் எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி, சில நேரங்களில் வருகிற மன வருத்தத்தின் மத்தியிலும் கர்த்தரே நம்மை பலப்படுத்தி நம்முடைய ஆத்துமாவை தாங்கி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஆத்துமாவை காத்து நடத்துவாராக. ஆமேன்.